இது தன்னை நான் தான் உங்களின் உயர்ந்த இறைவன் என்று கூறிய ஒரு கொடுங்கோலனின் வரலாறு. அவன் யார் தெரியுமா? ஃபிரௌன். எகிப்தில் பல வருடங்களாக பனி இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தான். பனி இஸ்ராயலில் இருந்து பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை அவன் ஆட்சியை அழிக்கும் என்று அவன் அறிந்தான். அதனால் அவன் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என உத்தரவு கொடுத்தான். அல்லாஹ் கூறுகிறான், பிரவுன் நாட்டில் அகந்தை காட்டினான், மக்களை பிரிவுகளாக பிரித்தான், அவர்களில் ஒரு சமூகத்தை பலவீனப்படுத்தி அவர்களின் ஆண் குழந்தைகளை கொன்று பெண்களை உயிரோடு விட்டான். அல் குர்ஆன் 28:4 வசனம். அந்த நேரத்தில் பனி இஸ்ராயல் கூட்டத்தில் உள்ள ஒரு பெண் பிறந்த ஆண் குழந்தையை கையில் ஏந்தியபடி பிரவுனுக்கு பயந்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அல்லாஹ் அவளுக்கு செய்தி அறிவித்தான், அவனை பாலூட்டு, பயந்தால் அவனை ஆற்றில் விடு, பயப்படாதே, கவலைப்படாதே, நிச்சயமாக நாங்கள் அவனை உன்னிடம் திருப்பி அளிப்போம். அல் குர்ஆன் 28:7 வசனம். அல்லாஹ்வின் கட்டளையால் அந்த பெண் தன் குழந்தையை ஆற்றில் விட்டாள். அது சாதாரண குழந்தை இல்லை, அவர்தான் எதிர்காலத்தில் பிரவுனை அழிக்கப் போகும் நபி. ஆம், அந்த குழந்தைதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் திட்டம் ஆரம்பமாகிறது. நைலாற்றில் மிதந்த அந்த கூடை அது நேராக எங்கே சென்றது தெரியுமா? அதே ஃபிர்அவுனின் அரண்மனைக்கு அருகில் அந்த கூடை கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபிர்அவுனின் மனைவி அதை திறந்தபோது அதில் ஒரு அழகான குழந்தை இருப்பதை அவள் ஆச்சரியமுடன் பார்த்தாள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபிர்அவுன் இன் மனைவி கூறினாள், இவன் எனக்கும் உனக்கும் கண்களின் குளிர்ச்சி, இவனை கொல்லாதீர்கள், இவன் நமக்கு பயன் அளிக்கலாம், அல்லது நாம் இவனை மகனாக எடுத்துக் கொள்ளலாம். அல் குர்ஆன் 28:9 வசனம். அவர்கள் அறியவில்லை, அதே குழந்தைதான் ஒரு நாள் அவர்களின் ஆட்சியை சவால் செய்யப் போகிறான் என்று. ஆனால் இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்றால், அந்த குழந்தை எந்த பெண்ணின் பாலும் குடிக்கவில்லை. நாங்கள் முன்பே அவனுக்கு மற்ற பாலூட்டும் பெண்களை தடை செய்தோம். அல் குர்ஆன் 28:82 வசனம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவனை மீண்டும் தன் தாயிடம் திருப்பி தர நினைத்தான். அவ்வாறு நாங்கள் அவனை அவன் தாயிடம் திருப்பி அளித்தோம். அல் குர்ஆன் 28:13 வசனம். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையாகிற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அவர்களை வலிமையான மற்றும் உயர்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக குறிப்பிடுகின்றார்கள். ஸஹீஹ் அல் புகாரி 3394. அரண்மனையில் வளர்ந்த இந்த குழந்தை எப்படி ஒரு புரட்சியாளராக மாறுகிறது தெரியுமா? அரண்மனையில் வளர்ந்த மூசா இப்போது வலிமையான இளைஞனாக வளர்ந்திருந்தார். அவர் வெளிப்படையாக ஃபிரௌனின் அரண்மனையில் வளர்ந்தாலும் அவரின் இதயம் பனி இஸ்ராயல் மக்களோடு இருந்தது. ஒரு நாள் அவர் நகரத்திற்குள் சென்றபோது 2 மனிதர்கள் சண்டையிடுவதை பார்த்தார். அதில் ஒருவர் பனி இஸ்ராயலை சேர்ந்தவர், மற்றவர் ஃபிரௌன் இன் இனத்தவர். பனி இஸ்ராயலை சேர்ந்தவர் அநியாயமாக அடிக்கப்படுவதை பார்த்த மூசா அவரை காப்பாற்ற முனைந்தார். ஆனால் அவர்களின் சண்டையை தடுக்கும் போது எதிர்பாராத விதமாக ஃபிரௌன் இன் இனத்தவரை ஒரு குத்து குத்தினார். அல்லாஹ் கூறுகிறான், மூசா அவனை ஒரு குத்து குத்தினார், அவன் இறந்து விட்டான். அல் குர்ஆன் 28:15. அது திட்டமிட்ட செயல் இல்லை, ஆனால் ஒரு மனிதன் உயிரிழந்தான். அந்த நொடியே மூசா இறைவனிடம் மனம் வருந்தி தப்பா செய்தார். இது ஷைத்தானின் செயல், என் இறைவனே, நான் எனக்கு அநியாயம் செய்தேன், என்னை மன்னித்தருள்வாயாக. அல் குர்ஆன் 28:16. அல்லாஹ் அவரை மன்னித்தான். அடுத்த நாள் பனி இஸ்ராயலை சேர்ந்த அதே மனிதன் மீண்டும் சண்டையில் ஈடுபட்டார். மூசா அவனுக்கு உதவ முயன்றார். அப்போது அந்த மனிதன் பயந்து சொன்னான், நேற்று ஒருவரை கொன்றது போல இன்று என்னை கொல்லப் போகிறாயா என்று. அவன் அப்படி சொன்னதும் அருகில் இருந்தவர்களுக்கு ரகசியம் தெரிந்தது. நேற்று ஒருவரை கொன்றது மூசாதான் என்ற தகவல் பரவியது. செய்தி ஃபிர்அவுனின் அரண்மனைக்கு சென்றது. பிரவுனின் தலைவர்கள் ஆலோசித்தார்கள், மூசாவை கொல்ல வேண்டும் என்று.